இதை போன்ற செய்திகளுக்கு ஒர்க்கர்ஸ் யூனிட்டி பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளாவில் ஆஷா தொழிலாளர்களின் போராட்டம் 42 நாட்களை அடைந்துள்ளது. போராட்டத்தின் அங்கமாக மார்ச் 24 இருந்து பெரிய அளவிலான உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர் தொழிலாளர்கள். ஏற்கனவே 3 ஆஷா தொழிலாளர்கள் மார்ச் 20 இருந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் ஸ்ரீஜா என்னும் தொழிலாளியின் உடல்நல குன்றிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இத்தொழிலாளர்களின் சம்பளம் 7,000 இருந்து 21,000 உயர்த்தப்பட வேண்டும் என்றும் ஓய்வு கால தொகையை 5 லட்சம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சம்பள பாக்கி தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இத்தொழிலாளர்கள் முன்வைத்து வருகின்றனர். இச்சூழலில் கேரளாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மத்திய சுகாதார அமைச்சரிடம் இக்கோரிக்கையை எடுத்துரைப்பதாக கூறியிருப்பதோடு ஆஷா தொழிலாளர்களின் சம்பளத்தை உறுதிப்படுத்தும் NHMனின் நிதி 2023-24 ஆண்டிற்கு கிடைக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இச்சூழலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KL வேணுகோபால் நாடாளுமன்றத்தில் ஆஷா தொழிலாளர்களின் பிரச்சனையை முன்வைத்து பேசியதில் மத்திய மாநில அரசாங்கம் மாறி மாறி ஒருவரை கை காட்டுவது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது என்று கூறியதுடன் 22 ஆண்டுகளுக்கு முன் வாலண்டியர் என்று கருதப்படும் இவர்களின் அயராத பங்கை கருத்தில் கொண்டு தொழிலாளர் என அங்கீகரிக்கப்படுவது குறித்தும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்குவது குறித்தும் உரையாற்றினார். கேரளம் மட்டுமின்றி நாடு முழுவதும் ஆஷா தொழிலாளர்கள் வேலை அங்கீகாரம் குறித்தும் ஊதியம் குறித்தும் போராடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம், சங்க அங்கீகாரம், குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும், ஒப்பந்த முறை வேண்டாம் என்ற முழக்கத்தை ஏந்தி பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோரின் நினைவு நாளையொட்டி இளைஞர்கள் நலன் காக்க கோரிக்கை மாநாடு இன்று 9 மணியளவில் பூந்தமல்லியில் நடைபெற்றது. ஒன்றுபட்ட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, இடது தொழிற்சங்க மையம், ஒருமைப்பாட்டு மன்றம் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இம்மாநாட்டில் வெவ்வேறு தொழிற்சாலையை சார்ந்த சுமார் 1500 தொழிலாளர்கள் பங்கு பெற்றனர். 19 மார்ச் சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருநாள் வேலை நிறுத்தம் நடைபெற்றது. ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்வு, பைக் டாக்ஸிக்கு அனுமதி மறுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. CITU, உரிமைக்குரல், ஃபீனிக்ஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்கம் மற்றும் ADMK சார்ந்த தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணிசமான தொழிலாளர்கள் பங்கு பெற்றும் ஆட்டோக்கள் இயல்பாக சாலைகளில் இயங்கி வருவதை காண முடிந்தது. மேலும் ஒற்றுமையை உறுதிப்படுத்துவது மட்டுமே இவர்களின் போராட்டத்தினை வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று தெளிவாகிறது. சாம்சங் 2ஆம் அலை போராட்டத்திற்கு பின்னர் வேலைக்கு திரும்பிய தொழிலாளர்களை இடம் மாறுதல் செய்வது, தெரியாத பணிகளில் அமர்த்துவது ஆகிய பழிவாங்கும் நடவடிக்கைகளை நிர்வாகம் கையில் எடுத்து வந்தது. இதன் அடுத்த கட்டமாக தொழிலாளர்களுக்கு உரித்தான 100% போனஸினை இன்சென்டிவ் என்ற பெயரில் வழங்கியுள்ளது. இதில் உள்ள 1850 நிரந்தர தொழிலாளர்களில் CITU ஆதரிக்கும் தொழிலாளர்களுக்கு மட்டும் இந்த தொகை மறுக்கப்பட்டுள்ளது. சாம்சங் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் இதனை அப்பட்டமான பொருளாதார பாகுபாடு என்று சுட்டிக்காட்டியதுடன் தொழிலாளியை சமமாக நடத்துவதை உறுதி செய்யும் சட்டங்களை சாம்சங் மீறுகிறது என்று கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தின் அங்கமாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மங்கலம் கிராமத்தை சார்ந்த நபரின் 169 சென்ட் நிலத்தை கையகப்படுத்தும் நோட்டீஸை மாவட்ட சிறப்பு வருகை அதிகாரி அனுப்பியுள்ளார். இதையடுத்து நிலத்தை கையகப்படுத்த சிறப்பு வருவாய் அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை முன்வைத்து வழக்கு தொடர்ந்தார் அவர். இதை அரசு சார்பில் எதிர்த்த வழக்கறிஞர் 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைப்படி சிறப்பு வருவாய் அதிகாரிக்கு அதிகாரம் இருப்பதாக வாதிட்டார். மனுதாரர் தரப்பில் அரசாணையில் விதிமீறல்கள் இருப்பதாக முன்வைக்கப்பட்ட வாதத்தின் அடிப்படையில் 2021 அரசாணையை எதிர்த்து வழக்கு தொடர நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். இந்த சட்ட ரீதியான வழக்கு போராட்டக் குழுவிற்கு வெளியில் இருக்கும் ஒரு நபரால் துவங்கப்பட்டிருந்தாலும் இந்த நகர்வை வரவேற்பதாக போராட்டக் குழு தரப்பில் கூறப்பட்டது. பரந்தூர் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை 971 நாட்கள் தாண்டி ஏகனாபுர கிராம மக்கள் தொடர்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை போன்ற செய்திகளுக்கு ஒர்க்கர்ஸ் யூனிட்டி பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள்.